ஓம் கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வள்ளலை சரணம். என் அன்பின் பிள்ளையே, சரியான காரணத்தோடு சரியான நேரத்தில்தான் உன்னை நான் இப்பொழுது சந்திக்க வந்து இருக்கின்றேன். எத்துணை காலங்களோ நீ அங்கு கவலையின்றி இருந்தாலும் இப்பொழுது நடக்க வேண்டிய நல்லது மட்டும் நமக்கு நடக்காமல் இருப்பது அங்கு தட்டி தட்டி போய்கொண்டே இருக்கிறதே என்று மனதிற்குள் ஒரு விஷயத்தை நினைத்து அழுது தவித்து கொண்டிருக்கின்றாய். நீ அழுவது நியாயம்தான். ஏனென்றால் உன்னை விட வயது குறைந்தவர்கள், உன்னை விட அனுபவத்தில் குறைந்தவர்கள் எல்லோரும் உன்னை விட உயர்ந்தவர்களாக இங்கு இருக்கிறார். பேரிலும் சரி, புகழிலும் சரி. ஆனால் நம் நிலைமை மட்டும் இப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றது. நமக்கான வாழ்க்கை மட்டும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கின்றது. அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்றுதானே நீ யோசிக்கிறாய். யோசிக்காதே என் கண்ணின் மணியே. உன் வாழ்க்கையின் கனவுகளை நீ கண்டு கொண்டு இருக்கின்றாய். ஆனால் அந்த கனவை எப்படி நினைவாக்குவது என்று தெரியாமல் தவிப்பது எனக்கு புரியாமல் இல்லை. இதோ நீ கண்ட கனவுகளை பலிக்கச் செய்வதற்கு, நீ கண்ட விஷயத்தை நிஜமாக்குவதற்கு நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ உழைப்பை மட்டும் போட்டுக்கொண்டே இருக்கின்றாய். ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமும் பலனும் இன்னும் உன்னை வந்தடையவில்லையே என்று யோசிக்காதே. இதோ நீ கண்மூடி முழிக்கும் இந்த தருணம் நான் உன் கண்முன்னை தோன்றி உனக்கான வெற்றியை தரத்தான் போகிறேன். என் கண்ணின் மணியே, சுற்றி உள்ளவர்கள் எல்லோரும் உனக்கு அறியாமலே, உன்னை தெரியாமலே அங்கு எதிர்மறை எண்ணத்தை மட்டும்தான் செலுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். நீ எதை நினைத்து இங்கு கவலைப்படுகிறாயோ அந்த விஷயத்தையே உனக்கு நேர்மறையான சிந்தனையை வளர்த்து கொள்வதற்காக நான் வந்து இருக்கின்றேன். வருத்தங்கள் தேவையில்லை. காயங்கள் மனதோடு இருந்து கொண்டு இருக்கின்றது. யாரிடம் பேசினாலும் உன் மனதிற்குள் சிறு புன்னகை இருந்து கொண்டு இருந்தாலும், ஆனால் யாருக்கும் தெரியாமல் கவலைகள் அங்கு ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றது. மன அழுத்தங்கள் மட்டும்தான் அதிகமாகிக் கொண்டு இருக்கின்றது. மற்றவர்கள் முன் காட்டிக்கொள்ளாமல் நீ அதே புன்னகையோடு அங்கு உன் வாழ்க்கையை நகர்ந்து கொண்டே செல்கிறாய். அதுதான் யதார்த்தம். என் தங்க பிள்ளையே, நம்பிக்கையோடு நடைபோடு. நான் உனக்கான நல்லதை செய்து தருவேன் என்று சொல்கிறேன் அல்லவா? இன்னும் எத்தனை காலம் அப்பா என்று நீயும் என்னிடம் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். கேள்வி கணைகளை தொடுத்து மட்டும் வைத்திருக்கிறேனே, அதற்கான பதில் வந்து சேரவில்லையே என்று யோசிக்காதே. பதிலை நான் கண்முன்னை காட்டுவதற்கு வந்திருக்கும் போது இனி வருத்தப்பட வேண்டாம் என் கண்ணின் மணியே. உன் காயங்கள் எல்லாம் மறைந்து, இனி நீ பட்ட துன்பமெல்லாம் மறைந்து இன்பமயமான வாழ்க்கையை உனக்கு நான் தரத்தான் போகிறேன். உன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று தேவையில்லாத சிந்தனையை வளர்த்து கொள்ளாதே. உன் கைகளில் நான் என்று கைப்பிடித்தேனோ அன்று முதலே உன் முக்காலத்திலும் நான் உனக்கு துணையாக வருவேன் என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கிறாய்? சிந்தனை செய்து கொள். இனி வருகின்ற காலம் நமக்கான காலம் என்று சந்தோஷப்பட்டுக்கொள். வருகின்ற காலத்தில் வசந்த காலமாக மாறப்போகிறதென்று. என் பிள்ளைகளின் வாழ்க்கை இனி உயரத்தான் போகிறது. எத்தனையே சோகங்களை கடந்து வந்து விட்டாய். பயமும் பதற்றமும் உன் மனதை ஆட்கொண்டு இருக்கின்றது. அந்த பயத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு, அந்த பதற்றத்தை எல்லாம் அழித்து விட்டு, உனக்கு நடக்க வேண்டிய நல்லதை நான் நடத்தி தருகிறேன். இனி காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. உன் கண் கலக்கம் எல்லாம் மாறத்தான் போகிறது. என் கண்ணின் மணியே, வருத்தங்கள் பட வேண்டாம். இனி உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்த மிகப்பெரிய வெற்றி உன்னை வந்து அடைய போகிறது. கேட்டது கேட்டபடியே நடக்கும் தருணத்திற்கு உன் நல்ல காலம் பிறந்து விட்டது. உன் எதிர்காலம் என் கையில் இருக்கும்போது எதை நினைத்து வருத்தப்படுகிறாய்? வெற்றி உனதைத்தான். இனி எல்லாம் நல்லதே தான் நடக்கும். வாழ்க வளமுடன்.